கொடுக்கும்போது அது கலைஞர்கிற பேர் எதுக்கு வச்சீங்க? சரி, கலைஞரை வச்சு இப்ப நடத்திட்டு இருக்கீங்க. தேர்தல் ஆணையத்தோட கட்டுப்பாட்டுல வரைச்ச கலைஞர்கிற பெயரை வச்சு அந்த திட்டத்தை செயலாக்க முடியுமா? அந்த கலைஞர் யாரு? தமிழக அரசுன்னு போட்டிருக்கணும். அதனால அது ரத்து செய்ய வேண்டிய நிலைமைக்கு அங்க வருது. அது ரத்து செஞ்சாலும் ஏழைகள் கஷ்டப்படுவாங்களாம் மற்றவங்களே. அப்ப தமிழக பெண்கள் 1000 ரூபாய் கூட சம்பாதிக்கிறதுக்கு வசதி இல்லாம வாழ்ந்துட்டு இருக்காங்கிறத ஒப்புதல் வாக்கு மூலம் இன்னைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் கொடுத்திருக்காங்க. ஒத்துக்கிறீங்களா? அதான் அர்த்தம். மேம் இப்ப தேர்தல் ஆணையம் இதை கையில எடுக்குமா எப்படி மேம் இந்த விவகாரத்தை? வரேன், அந்த விவகாரத்துக்கு வரேன். இப்ப இத இப்ப குறை சொன்னோம்னா பெண்களுக்கு அதே மற்ற அரசியல் கட்சிகளை பேசினா பெண்களுக்கு உரிமை தொகை கொடுப்பதை தடுத்து நிறுத்துகிறது அதிமுக பாஜகன்னு சொல்லி கையில தூக்குவாங்க. அதனால அவங்க என்ன சொல்றாங்க, அது ஒரு புறம் இருக்க, இன்னைக்கு திடீர்னு 2000 ரூபாய் கோடை சம்மர் போனஸ், கோடை விடுமுறைக்கான ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க. ஏங்க போன வருஷம் சம்மர் இல்லையா?